பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வர்ம யோகியோடு பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம், பயணிக்கலாம் பாருங்கள். சார் இப்போ வர்ம கலை என்பது ஒரு மருத்துவமாகவும் பயன்படுறதுனால இப்போ எனக்கு ஒரு தலைவலி இருக்கிறது அப்படின்னா நான் ஒரு மருந்தாக உட்கொள்கிறேன். எந்த இதுவுமே ஒரு மருந்தாக ஒரு சொல்யூஷனாக நான் அதை உள்ளுக்கு போகிறேன், அந்த நோய் போகுது. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு புள்ளியை நான் இயக்குகிறேன், அதனால சரியாகுது. இதுக்கு மாத்திரைகளே இல்லாமல்னா அது எப்படி சாத்தியம்? என்ன நடக்குது அதுலங்க? இவர்கள் சொல்றது என்னன்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் குறையிறதுனால தலைவலி வரும். எக்ஸஸான ஆற்றல் வந்தாலும் தலைவலி வரும். ஸோ நாம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு டாக்டர்ஸும் சயின்டிஸ்ட் இதுக்குள்ளே வந்ததுனால இப்போது தலைவலிக்கு ஒரு டேப்லெட் போட்டால் அது என்ன கெமிக்கலை உள்ள ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அது மாதிரி இந்த பாயிண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா, அப்படியெல்லாம் இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னுடைய மாணவர்கள். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இது தலைவலிக்கும் வேலை செய்கிறது, இடுப்பு வலிக்கும் வேலை செய்கிறது, கழுத்து வலிக்கும் வேலை செய்கிறது. இன்னைக்கு பார்த்தோம்னா கழுத்து வலிக்கு மட்டும் ஒரு வருடத்திற்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் மட்டும் 1400 பேர் வருவாங்க. ஸோ தலைவலிக்கும் வருவாங்க. கழுத்தெலும்பு தேய்றது அதிகமாக இருக்கு. அப்போ என்னன்னா இந்த இது என்ன பண்றது அப்படிங்கிறத இனி மருத்துவ உலகம் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ நாம என்னுடைய தமிழ் ஆசிரியர் பணி, பேராசிரியர் பணி இருக்கிறத எடுத்து சொசைட்டி கொடுத்துடுறது. தலைவலிக்கு இந்த இடத்த தொட்டா சரியாயிடும். அதுக்கு ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறோம், டாக்குமெண்டேஷன் பண்ணியிருப்போம். இவ்வளவு காலமா தலைவலியை வந்தாங்க, இப்போ சரியாயிருக்கு. இப்ப தலைவலியில என்ன நடக்குது, நீங்க என்ன செய்யறீங்க? இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே வந்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிடும். எப்படி பைப்ல தண்ணீர் போனா சில இடத்துல ஸ்டோரேஜ் ஆகுது, அங்க இருக்கக்கூடியதை நார்மலைஸ் பண்ணி விடுறது தான் இந்த ட்ரீட்மெண்ட். நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா தலைவலி ஸ்டாப். ஸோ இதை தான் செய்யணும். தலைவலியை பொறுத்தவரை நிறைய இருக்குது. நாம சாதாரணமாக ஒன்றுக்கு சொல்லிடுவோம். ஏன்னா தூக்கம் குறைவாக இருந்தால் சிலருக்கு தலைவலி வரலாம், சிலருக்கு ஏதாவது ஒரீஸ் இருந்தால் தலைவலி வரலாம். இப்போ ஒரீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லா இதுலேயும் வந்துருச்சு. அன்றைக்கு இதை பேசி வச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தலையில் சைடில் இருக்கக்கூடிய வறுமை புள்ளி அசைக்கணும். இதுதான் காலையில் நம்ம ஆள்கள் கோயிலில் போய் 2 சைடும் கொட்டிக்கிறாங்க. நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா இதுதான். ஸோ இதுதான் நாம் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டாக செய்துட்டு இருக்கோம். ஸோ இதை தினம் தினம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்த உடனே தலைக்கு மேலே கை வச்சு இப்படி கொட்டிட்டு பண்ணினோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். புதிதான நோய்கள்லாம் வந்துருக்கு. அந்த புதிய நோய்களுக்கு வர்ம கலையில் நிவாரணம் ஒரு நல்ல கேள்வி. நான் ஒரு 10 ஆண்டுகள் போன விஷயத்தில் பல நோய்கள், புதிய நோய்கள், வர்ம நூல்கள் சொல்லியிருக்கிறதோ இல்லை நம்ம மருத்துவ நூல்கள் சொல்லியிருக்கிறதோ இல்லாமல் நோய்கள், வார்த்தைகள் தான் புதியது. மயா அப்படின்னு ஒரு டிசீஸ் வந்தது. நான் எப்பவுமே நான் மருத்துவர் இல்லை என்பதனால டாக்டர்ஸ் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டை செய்யறதில்லை. சித்தா டாக்டர்ஸ் இருக்கணும், ஆயுர்வேதிக் இருக்கணும், ஏதாவது ஒரு டாக்டர் என் கூட இருக்கணும். 5.5 years முடிச்சுவாங்க. ஏன்னா டெர்மினாலஜி வித்தியாசம் இருக்கு. மயான்னு ஒரு டிசீஸ். இந்த மயாங்கிற டிசீஸை என்னன்னு சொன்னால் எந்த டாக்டருக்கும் தெரியாது. நெட் ஓப்பன் பண்ணால் அங்கே என்ன அப்படின்னா இட் இஸ் ஜப்பானீஸ் வேர்டு. ஜப்பான்ல என்ன அப்படின்னு சொன்னால் மயானா புகை. அந்த குழந்தைக்கு என்னன்னா மூளைக்குள்ள புகை மண்டலம் மாதிரி நரம்புகள், சின்ன சின்ன நரம்புகள்லாம் வளர்ந்துச்சு. அதனால அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எல்லாம் பிசிக்கலாக வளரும், மென்டலாக வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடும். நோய்கள் என்பது பழசு, அதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தை புதியது. இன்னைக்கு ஆங்கிலத்திலும் இல்லை. அது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நினைக்கிறேன், இல்லைன்னா சைனீஸ் லாங்குவேஜாக இருக்கும் மயாங்கிறது. ஸோ அதனால அதுக்கு ரூட் என்னன்னு தெரிஞ்சிட்டுனா வர்மம் அதுக்கு சொல்லியிருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதையும் கிட்டத்தட்ட 100% ரிசல்ட் கொண்டு வந்தெல்லாம் பேசலை, எங்கேயுமே பேசுறது கிடையாது. இருக்கிறதுல இருந்து நிச்சயமா பெட்டர் கண்டிஷன் கொண்டு வந்தோம். திருமூலர் வர்ம ஆராய்ச்சி சிகிச்சை மையத்தில் என்ன மாதிரியான நோயாளிகள் வராங்க? நான் முழுவதுமாக உங்கள் அனுபவத்திலிருந்து, ஏன்னா பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு போகணுன்றதுக்காக என்னால் முழுமையாக குணப்படுத்த முடியும். திருமூலர் இந்த வர்ம ஆராய்ச்சி இதெல்லாம் சாத்தியப்படுத்தி இருக்கு அப்படின்னா எதை சொல்லுங்க? இப்போ என்னென்ன குணப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அப்படி யாராவது குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட 10 கொஸ்டினை போட்டு வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்ன எதையுமே துணிச்சலாக சொல்லக்கூடாது. வாங்க, நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட்னா இருக்கிற பொசிஷன்ல இருந்து உனக்கு சிரமம் இல்லாமல் உன் லைஃப் ஓட்டுறதுக்கு என்ன, நிச்சயமா அதை இந்த திருமூலர் வர்ம சிகிச்சை மையம் செய்யறது. ஓகே. இன்னைக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன் ஒரு கேட்டகரி. இது வராமல் வரணும் அப்படின்னு சொன்னால் யாரால முடியும் அப்படின்னு சொன்னால்
சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், ஆமா. டிஜிஓஸ், இவங்க அந்த ஸ்பாட்ல அந்த குழந்தைய அழ வைக்கணும். குழந்தை பிறந்து 2 நிமிடம் குழந்தை அழணும். ஆமா, குழந்தை பிறந்து 2 நிமிடம் கூட கிடையாது, பிறந்த உடனே அழணும். அழுதா அந்த குழந்தை நார்மல் குழந்தை. அந்த குழந்தை அழலை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஸ்பெஷல் சில்ட்ரன் கேட்டகரியில் எங்கேயோ போயிடும். அதுதான் எங்களுடைய நிறுவனத்தை சார்ந்த வைஸ் பிரசிடென்டாக இருந்த டாக்டர் தெய்வப்பிரியா ஆனந்த் அவங்களுடைய கேரில் வந்த குழந்தைகளை அவங்க பார்க்கக்கூடிய குழந்தை ஒரு வருடத்துக்கு 18 குழந்தைகளை ரெக்கவரி பண்ணி அதனுடைய மைல் ஸ்டோன்ஸையும் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா குழந்தைய அன்னைக்கு கிரை பண்ண வச்சுட்டு விட்டுறது அல்ல, அந்த குழந்தை எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க, அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கோம். எங்க சென்டர்ல பிறந்த அடுத்த நாள்ல இருந்து 90-95 வயது வரைக்கும் ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. எங்களால் முடிஞ்ச சர்வீஸை வந்து செய்கிறோம். இது டாக்டர்ஸ் மட்டுமல்ல, வாலண்டியர்ஸுடைய தொடர்ந்த சர்வீஸ் தான் இந்த சென்டர் வந்து சக்ஸஸ் ஆனது. நீங்கள் சொன்னதில் குறிப்பாக ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, அலோபதியாக இருக்கலாம், இவங்க எல்லாரும் ஒரு திசையில் இருந்திருக்கிறாங்க. என்கிட்ட வந்தால் நீ அவங்கள்ட்ட போகக்கூடாது, அவங்கள்ட்ட போயிட்டே என்கிட்ட வரக்கூடாது. ஆனால் நீங்கள் சொன்னது தான் ஒரு இன்க்ளூசிவ், அதை கொண்டு வந்து அது இன்னைக்கு நடந்திருக்குது. எல்லா ஃபீல்ட் ஆஃப் டாக்டர்ஸும் ஒரே அம்பர்லாக்கு கீழே உட்காந்து இன்னைக்கு கொண்டு வர்றதுக்கு சேர்த்துருக்குறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் டாக்டர் அல்ல, நான் ஒரு நான் டாக்டர், புரிஞ்சிருக்கேன். அதனால இப்போ எனக்கு ஒரு திடீர்னு ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மாணவர்கள் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 600 டாக்டர்ஸ் எப்பவும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, எல்லா ஃபீல்டும். அதனால தான் நீங்கள் நான் டாக்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இந்த சிந்தனை இருக்கிறதுனால தான் உங்களை எல்லாருமே என் சண்முகம்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்கன்னு இடையில புள்ளி வைக்காம பேசுறேன். நான் இந்த நிகழ்ச்சியோட இறுதியாங்கய்யா திருமூலர், ஏன்னா வந்து சரகர் சுஸ்ருதரினுடைய நூல்களில் கூட இவ்வளவு ஆழமான பார்வை இல்லை, உடல் இயக்கம் நரம்பியல் சார்ந்தெல்லாம் இல்லை. திருமூலருக்கு அவ்வளவு பெரிய பார்வை இருந்தது, தமிழ் மரபுக்குள்ள அவ்வளவு இருந்தாலும் கூட கன்னியாகுமரி பகுதிகளில் வர்மக்கலை சார்ந்து இல்லாட்டும் கூட இப்போதும் கூட நீங்கள் யாராவது ஒரு பாமரர்கள்ட்ட கேட்டிங்கன்னா வர்மமா கேரளாவில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு, அது தமிழர் இல்லாத ஒரு அடையாளத்தோடு தான் பார்க்கப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? வர்ம நூல்கள் அனைத்தும் எல்லா நூலும் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்குது. மலையாளத்தில் ஸ்கிரிப்டில் மலையாளமாக இருக்கும், படிச்சிங்கன்னா தமிழாக இருக்கும். ஸோ அதனால் இது தமிழ் மரபுங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த கைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இடத்துல வெற்றிலையை வந்து இப்படி அடுக்குவாங்க, வெற்றிலை கொடிக்காலில் பறித்து அடுக்குவாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இது இந்த ஃபுல் பஞ்ச் ஆஃப் வெற்றிலைக்கு என்ன பேர் உங்க மரபுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க என்ன விட பாதி வயதுல தான் இருப்பீங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் ஒரு கவுளி வெற்றிலை. இன்னைக்கு கடையில போய் 100 வெற்றிலை கூட 200 ஒரு கவுளி, ஒரு கிராமங்கள்ல சொல்றாங்க 2 கவுளி 3 கவுளி. இந்த இடத்துக்கு பேரு கவுளி. கவுளி காலம். இதை வந்து எந்த மரபும் கொண்டு போக முடியாது. தமிழ் மக்கள் இருக்கிறது வரைக்கும் வர்மக்கலை தமிழனுடையதுன்னு சொல்றதுக்கு இந்த ஒரே பாயிண்ட் போதும். இதே மாதிரி உடம்புல இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே எல்லாம் தமிழ் மரபை பேசக்கூடிய புள்ளிகளா இருக்கு. வர்மக்கலை சார்ந்து, தமிழர்களினுடைய அறிவு சார்ந்து, நம் முன்னோர்களினுடைய இந்த உடல் இயக்கம், உள்ள இயக்கம், உயிர் இயக்கம் சார்ந்தெல்லாம் ஏராளமான விஷயங்கள். அதை சார்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில மருத்துவத்திற்கான பங்கு என்ன, மருத்துவர்களுக்கான பங்கு என்ன, அதில் வர்மக்கலையினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்குதுன்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப விஸ்தாரமாக பேசுனீங்க. பேசும் தலைமை சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கோம். என்ன நேயர்களே, இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது தமிழ் மரபுக்குள், வர்மக்கலைக்குள் ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொண்டது அப்படின்னே சொல்லலாம். மருத்துவம் இப்படி வணிகமயமாகிவிட்ட சூழலில் நம் முன்னோர்கள் மருத்துவம் குறித்து என்ன யோசித்திருக்கிறார்கள், இந்த உடல் இயக்கம் குறித்து என்ன யோசித்திருக்கிறார்கள், உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேனே அப்படின்ற பரந்துபட்ட பார்வைகளோடு நம் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனின் அடி ஆழமாக இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய எல்லா அறிவுக்கும் அடி ஆழமாக இருப்பது அறம், அன்பு. அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.